டூரிஸ்ட் கைடு வந்தீங்கண்டா நாங்கள் தான் 2K கிட்ஸ் நாங்கள் தான் இப்படி எடுக்கணும் 3 வயசுக்கு நீங்கள் போய் அங்கே இந்த மாதிரி காட்டி ஒரு ஃபோட்டோ ஒன்று எல்லாரும் எடுக்கிறாங்க அதை நாங்களும் எதுவும் சாப்பிட கொடுக்குறாங்களா ஏன் எவ்வளோ கூட்டம் மாதிரி இது பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஐயா நான் வரைக்கும் ஒரு ஈக்காக இருக்காதுங்க சரியா சத்தியம் இது விடுதலை புலிகள் இங்கே இதாக இருந்தவங்க தானே சத்தியமா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது எனக்கு அதுக்கு ஒரு வித்தியாசமான கதை தெரியும் நான் ஒரு தமிழ் சார் நான் சொன்னவர் இதுக்கு முதலாளிக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லை இப்போ முதல்ல இல்லை சொல்லுங்க தோரன் இந்த கோட்டையின் பாதுகாப்பை உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன் இரவு முழுக்க முழிச்சிருந்து கண்காணிப்பு வேலையில் இருந்தோம் நான் பொறுப்பில் விட்டுட்டு போட்டேன் இனி நாங்கள் துவாரகன் வந்து இந்த கோட்டையை வந்து பாதுகாப்பாக கண்காணிப்பார் எதிரிகளிடமிருந்து வாங்க நாங்கள் உள்ளுப்போம் கோட்டை கட்டினது இருக்குல்லோ தேன் முட்டை மற்றது ஏதோ ஒன்று சொல்லிச்சு என்ன சர்க்கரை எல்லாம் கலந்து இந்த கோட்டை கட்டினாங்க ஆனால் இல்லையே அது உண்மையிலேயே எனக்கு ஒரு வியப்பாக இருக்கு பார்த்தீங்கோ உள்ளே போய் பார்த்துட்டு நல்லா பார்க்க விடுவீங்க ஏற்கனவே காலையில் அமர்ந்திக்கிறேன் 1900 இல்லை ஆண்டுகள் வேணாம் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வேண்டாம் ஐயா சிலபஸில் இல்லை இவ்வளோ தானே அப்போ இது கண்டிப்பாக ஜெயில் மாதிரி தான் இருக்கு இதில் கம்பியை போட்டு விட்டா ஒரு நல்ல இருட்டற ஜெயில் மாதிரி இருந்தது ஜெயில் இது என்ன மேலே விட்ட வெளிச்சமாக துவாரகன் ஓ ஜெயிலுக்கு இப்போ இருக்கிறது தானே ஜெயிலுக்கு வந்துட்டு தானே ஓகே இப்போ என்ன குற்றத்துக்கான ஜெயிலுக்கு வந்து நீங்கள் மாத்தளையிலேருந்து வந்திருக்கிறீங்களா நிறைய பேராக வந்திருக்கிறீங்களா இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்னா ஃபோட்டோ வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு வந்து நிறைய நாளாண்ணா சிரிப்பிலேயே பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார் இவர் சை இல்லை ஐயா ஒரு ஏரியாவை தனியாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் ஐயா அவரை பார்த்து சைன்றீங்க எனக்கே செய்யாது ஐயா அவர் வைக்கப்படுறதை பார்த்து ஏதாவது அங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு குறையாக தெரிஞ்சிச்சண்டா இல்லது என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல இடம் இங்கே போய் வீடியோ செய்யுங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ செய்வோம் வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டையில் நிற்கிறோம் இந்த கோட்டையின் வரலாறு என்னென்னா ஆரம்ப காலத்தில் சங்கிலியனை தோக்கடித்து போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்து முதலாவதாக சங்கிலியன் இருந்த அரண்மனை அழித்து அதோட பக்கத்தில் இருந்த நல்லூரையும் அழிச்சிட்டு அந்த நல்லூர்லேருந்து அழிச்சதுலேருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட செங்கற்களை கொண்டு சதுர வடிவில் இந்த கோட்டையை ஆரம்பத்தில் அமைச்சிருக்கோம் பிற்பட்ட காலப்பகுதியில் மீண்டும் படையெடுத்து வந்த ஒல்லாந்தர் போர்த்துகேயரை தோற்கடித்து இந்த கோட்டையை ஒரு நட்சத்திர வடிவில் மாற்றிருக்கணும் உலகத்திலே நட்சத்திர வடிவில் அமைக்கப்பட்ட முதலாவது கோட்டை என்ற சிறப்பும் எங்களோட யாழ்ப்பாணம் கோட்டைக்கு தான் இருக்குது பண்ணை கடற்கரைக்கு பக்கத்தில் இது பண்ணை கடற்கரையும் இதுவும் பக்கத்தில் அப்படியே ரெண்டு விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு போகலாம் இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்க போய் கொண்டிருக்கிறோம் நுழைவுச்சீட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் 60 ரூபாய் ஃபுல்லோ ஹாஃப் அடே உனக்கு ஹாஃப் தானடா இல்லை கௌசிகன் சின்னப்படி எண்ணெய் குட்டி இருந்ததுக்கு 30 ரூபா இருக்குன்னு அவனுக்கு எத்தனை வயசு 25 ரூபா கிம்மி பஸ் இல்லை 3 எல்லாரையும் வேணுமா வேணும் அவர்கிட்ட ஐஸு கொடுக்கல சின்ன பிள்ளை வீரப்பெல்லாம் வேணாமையா வீட்டோட பார்க்குறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னுடைய பேஸ் வந்து எவ்வளோ இருக்கு இல்லை இப்போ காட்டாதீங்க காலி ஆகிட்டு நாங்கள் எப்படி யூடியூப் மூலம் உழைச்சிருவோம்னு நம்புகிறோம் ஓ அந்த மாதிரி போடியாது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் இது நீங்கள் டூரிஸ்ட் கைடு வந்தீங்கண்டா நாங்கள் தான் 2K கிட்ஸ் நாங்கள் தான் இப்படி எடுக்கணும் 3 வயசுக்கு நீங்கள் போய் அங்கே இந்த மாதிரி காட்டி ஒரு ஃபோட்டோ ஒன்று எல்லாரும் எடுக்கிறாங்க அதை நாங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம் வந்து வந்து கவனம் குதிச்சு ஒரு எதுவும் சாப்பாடு கொடுக்குறாங்களா ஏன்னு எவ்வளோ கூட்டமாக இருக்குது இது பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஐயா நான் வரைக்கும் ஒரு ஈக்காக இருக்காதுங்க தமிழ் பொடியன் கட் பண்ணாமலாம் போடுவோம் வீடியோ ஆட்டுனா வேறு நான் வேலையை விட தூக்குவேன் இல்லை ஹீஸ் இன்டெலிஜென்ட் மேன் இப்போதைக்கு காண மாட்டேங்க இந்த செட்டப் நல்லா இருக்குது
சரியா சத்தியம் அடே ஓ இது விடுதலை புலிகள் இங்கே இதாக இருந்தவங்க தானே சத்தியமா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது தெரியாது எனக்கு அதுக்கு ஒரு வித்தியாசமான கதை தெரியும். நான் ஒரு தமிழ் சார் நான் சொன்னவர் என்ன இங்கே அந்த பூதம் சேர்ந்த நேரன்ற ஒரு அந்த கதை உண்டு. இது ஒரு சமயம் இது உண்மையிலேயே அந்த ரவா அது தோட்டம் புல்லட்ஸ் தானோ இங்கே விடுதலை புலிகள் இங்கே பிடிச்சு வச்சிருந்தவ கொஞ்சம் நாள் அப்புறம் எனக்கு ஒரு நிறைய வரலாறு ஒரு வரலாறு சொல்கிறேன். ஆர்மி இங்கே பின்னால் ஆகல் ஆர்மி இருக்கிறேன் நான் எக்ஸ்கியூஸ் ஆர்மி இருக்கிறாங்களா இந்த கதை ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுது நல்ல கதை. ஆர்மி இருக்கிறாங்களா ஆர்மி இந்த இடத்த ஃபுல்லாக ரூல் பண்ணவங்க சொல்லுங்க. ஆர்மி அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை எல்டிடி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றி வளைச்சிட்டாங்கண்ணா ஆக்களை. எல்டிடின்றது கிடையாது விடுதலை புலிகள். நல்ல வரலாறு. ஓகே அப்போ சுற்றி வளைச்சிட்டாங்களாம் ஃபுல்லாக சுற்றி வளைச்சாச்சாம். எப்படி வெளியில் போகிறோன்ட்டு தெரியலையா அவைக்கு. ஆனால் அவைக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே இது ஒல்லாந்தர் தான் இதை மோடிஃபை பண்ணி இதை ஸ்டார் ஷேப்புக்கு மாற்றினோம். அப்போ அவங்களுக்கு இதுக்கால அந்த அவசர நேரத்தால் வெளியில் போகிற சுரங்க பாதைகள் இருக்குன்னு தானே அப்படி நிறைய பாதைகள்லாம் அமைச்சிருந்தவை. அப்போ திடீரென்று எப்படி வெளியில் போகிறோன்னு தெரியாமல் ஆர்மி எல்லாரும் இங்கே இருக்குது அயர்லாந்து தான் உள்ளாந்து அயர்லாந்து கோல் பண்ணி நெதர்லாண்டு கோல் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்டை வாங்கி அந்த சுரங்கம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ள போய் எஸ்கேப் ஆகினவையா. இது எனக்கு சொன்னதுங்க ஹிஸ்ட்ரி சார். இதை சுற்றி காட்டுங்க இந்தியாவில் இதுக்கு முதல்ல நிற்கிறேன்னு சொல்லாங்க. இல்லை இப்போ முதல்ல இல்லை, இப்போ ஜோஜி பாருங்க இந்த சுற்றி இந்த மாதிரி அகலி இருக்குது சரியா. இந்த கோட்டையை சுற்றி இதை மாதிரி அகலி இருக்குது. இப்போ வெளியிலேருந்து படையெடுத்து வரையினமாண்டா இந்த அகலி இருக்கு தானே, இந்த அகலியில் உண்மையிலேயே முதலைகள் பெரிய முதலைகள். இந்த அகலியில முதலையே பாம்பு இருக்குது. அகலிக்கு ரங்கினாலே ஆஸ்பத்திரிலாம் இருக்கணும் ஒரு 2 இல்லை 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 அப்பத்தியான அந்த இதை சொல்கிறேன். போர்த்துகேயர் வந்து சரியான ஒரு பாதுகாப்பாக இதை கட்டியிருக்கணும்னு சொல்லுவாங்களான ஒரு அரண்மனை செட்டப்லேயே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் 4 நுழைவாயில் ஒரு அகலி சுற்றி இதெல்லாம் ஒரு அடிப்படையான பாதுகாப்பு தேவைக்காக அமைக்கப்படுற விஷயங்கள் தானே. ஆனால் இப்படி நீங்கள் படையெடுத்து வந்தீங்கன்னா மேலே இருந்து அம்பெல்லாம் விடுற மாதிரி நின்றுப்பினோம். அதாவது வந்து பீரங்கிகளுக்கான இடைவெளி தான் அதெல்லாம் 1505 போர்த்துகேயர் வந்து அது பீரங்கி மாதிரி நாங்கள் கையில் வச்சு அடிப்போம். இடைவெளி இல்லாண்டா அது அந்த இடைவெளிக்குள்ள இருந்து தான் அடிக்கிறேன். அந்த இடைவெளியெல்லாம் அது பீரங்கி இல்லை, அதுக்கு இப்போ பேர் பெரியப்பா. அப்படிதான் சொல்லுவாங்க. பெரியப்பா என்ன சொல்கிறேன் கட்டாண்ட யார்ட்டையும் அடிவாங்க இங்கே ஒரு பின்னால் அடிச்சு சொல்லுவோம். தோரன் இந்த கோட்டையின் பாதுகாப்பை உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகிறேன். இரவு முழுக்க முழிச்சிருந்து கண்காணிப்பு வேலையில் இருந்தோம். நான் பொறுப்பில் விட்டுட்டு போட்டேன். இனி நாங்கள் துவாரகன் வந்து இந்த கோட்டையை வந்து பாதுகாப்பாக கண்காணிப்பார் எதிரிகளிடமிருந்து. வாங்க நாங்கள் உள்ளுப்போம். அப்போ நான் நிற்கிறேன், நீங்கள் போங்க. கண்காணிச்சு கொண்டு நிற்கலையா சொன்னேன். வேணாம் ஒரு தளபதின்ற ஒரு கட்டளையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க. உள்ளூர் ராசதானியில் எஞ்சி இருந்துச்சு ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளால போயிட்டு இந்த ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்களே, இது ஒரு உண்மையிலேயே இது பிரம்மாண்டம். அந்த வரலாறை வந்து இங்கே படங்களாக போட்டிருக்கணும் உள்ளுக்கு. கேட்குறோம் பயந்துருவான். இல்லை இதில் நோம்னா அங்கே வரலாறு இந்த இடத்துக்கு ஒரு நாள் கட்டாமல் போகணும். கந்தரோட இந்த சுண்ணாத்தில் இருக்குது. இதுதான் நான் சொன்ன இடம். நீ போயிருக்குது. நல்லூரில் பிரபலமான கோயில் மாவட்டபுரம், நல்லூர், வள்ளியூர், திருக்கேதீஸ்வரம், மந்திரிமனை போயிருக்கிறோம். மந்திரிமனை உட்பக்கம் அதெல்லாம் உங்களுக்காண்டி காட்டி இருக்கிற முதல் வீடியோவில். எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து இந்த கோட்டை அவ்வளோதான் பெரியது. இது என்ன இடம்? பேர்ல் ஆஃப் நோத் ப்ரோ. இங்கே என்ன இருக்குது? தொழிலாளிகள் நெடுந்தீவு சென்டரில் இருக்கிறோம். இதில் பாருங்க ஒன்று சுற்றி இது கொஞ்சம் அந்த கோட்டை இந்த இடிபாடுகள் இதில் இருக்குது. இது வந்து இந்த கோட்டைக்குள்ள வந்து தான் ஒரு ஆள்கிட்ட வந்து இதுக்கு என்ன இப்படியெல்லாம் இடிஞ்சு நடக்கன்னு கேட்க அவ ஒரு வரலாறு சொல்லிச்சுன்னா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எப்படின்னா இது வந்து போர்த்துகேயர் உள்ளாந்தார். அதுகளுக்கு பிறகு இலங்கை இராணுவம் வந்து இதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது. இராணுவம் வச்சிருக்க சில பேர் தமிழர்களில் வந்து சில பேரை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து சிறைப்படுத்தி வச்சிருந்ததால் இதை வந்து இப்போ விடுதலை புலிகள் வந்து இதை வந்து ஒரு அடிமை சின்னமாக அந்த காலத்தில் பார்த்துருக்கணும். அதால் வந்து பொதுமக்களை கூட்டியது வந்து இந்த அடிமை சின்னத்தை வந்து ஒரு அடிமை சின்னம்ன்றது ஒரு இதுதானே. அப்போ அந்த ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு சொல்லித்தான் இது பொதுமக்களை கொண்டு வந்து இடித்ததாக ஒரு ஆள் வரலாறு சொல்லிச்சு. மற்றது இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறு, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், உண்மையாக இருக்குமோண்டு. இந்த கோட்டை கட்டினது இருக்கல்லோ
முட்டை மற்றது ஏதோ ஒன்று சொல்லிச்சு என்ன சர்க்கரை எல்லாம் கலந்து இந்த கோட்டை காட்டியிருந்தாங்க. ஆனால் எங்கட பள்ளிக்கூட டீச்சர்னு சொன்னோம் அப்படி இல்லையே அது உண்மையிலேயே எனக்கு ஒரு வியப்பாக இருக்கு ஐயா. ஒரு புது தகவல் இன்றைக்கு எனக்கு என்னென்னு சொல்கிறது, அது கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமன்றதுக்காண்டி அப்படி கட்டி இருக்கணும்ன்ட்டு சொல்லினோம். அப்படி ஒரு ஆள் இந்த தகவலும் இருக்கலாம். ஏன்னா பழைய காலங்களில் சுண்ணாம்பு கற்களை மட்டும்தான் பயன்படுத்தினோம். இப்போ தானே நாங்கள் மணல்கள் சிமெண்ட். ஆனால் இன்னொரு ஐடியா ஐயா என்ன சொல்லுங்க அப்போ, இது கோட்டை உள்பக்கம் நல்ல ஒரு நிறைய இடம் இருக்குது தானே. இதே இப்போ நான் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன். காலி கோட்டைக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க? காலி கோட்டை தான்டா டவுனு. இப்போ காலி கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி நிறைய கடைகள் உள்ளுக்கு, டைமண்ட் கடைகள், மற்றது சாப்பாடு கடைகள், மற்றது உடுப்பு கடைகள். அப்போ அந்த டூரிசத்தை ஒரு வளர்க்குற மாதிரி ஒரு இடம் வந்திருக்காம அந்த ஃபாரின் மாதிரி செட்டப்ல கொஞ்சம் காலி கோட்டை அந்த கோட்டை இருக்குல்ல, காலில நிறைய இடங்கள் அந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஃபாரின் செட்டப்ல தான் இருக்கு. இதில் ஒரு பர்சனல் பிரச்சனைன்னா என்னை விட்டு போட்டாங்க, நானும் போகல காலிக்கு. நாங்கள் உங்களை விட்டுட்டு போனாங்களா? நீங்கள் ஒரு நாள் போவோம், நாங்கள் வளர்ந்து போகிறோம். கட்டாயங்கிற ஜப்னா சீரீஸ் இருக்குது தானே. யாழ்ப்பாணத்தில் சகல இடமும் கண்டிப்பாக காட்டியே தருவோம். அடுத்த மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் போய் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக செய்கிறதுக்கு பழகும். முடிஞ்ச அளவு நீங்கள் பார்க்க தட்டி விடாமல் இருக்கிற மாதிரி, ஃபன்னாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ண தான் வேணும். கட்டாயம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட். அவ்வளோ பெரிய ஃபேன் ஐயா மிஸ்டர் பீஸ். சில நேரம் தமிழ் பொடியான தெரிஞ்சுச்சேன்னா உங்களை கூப்பிடுவாரான்னு நினைக்கிறேன். சில வலிச்ச வீடியோ எடுப்போம், சில டாஸ்கள் எல்லாம் கொடுத்து நீட்டா சே. இப்போ பாருங்க இந்த கோட்டையை இப்படி, இது வந்து கோட்டை மேல் வியூவில் இருந்து உள்பக்கம் பார்க்குறோம். இங்கே வந்து நிறைய கட்டட சிதைவுகள், வெறும் கிரவுண்டாக தான் இருக்குது இப்போ கோட்டை. நிறைய கடை அதுதான் வீரசிங்கம் ஹால் அதுதானே. அது ஹாஸ்பிட்டல் பில்டிங். இது என்னது ஏதோ ஒரு பேர் தான். இப்போ திருவள்ளுவர் கலாச்சார மையமோ யாழ்ப்பாண கலாச்சார மையம் அந்த இந்தியா கட்டி தந்திருக்கீங்கன்னா அது எங்கட லைப்ரரி. அதை ஒரு நினைவு தூவி துறையப்பா கட்டி கொண்டிருக்கிற மாநகர சபை இந்த இருக்கிற கிரவுண்ட் துறையப்பா ஸ்டேடியம். பார்த்தீங்கோ இதுதான் அந்த கிணறு. உங்களை பிராயம் பண்ணாங்க. இதுதான் கிணறு. ஆனால் உண்மையான கிணறு நாங்கள் இனித்தான் காட்ட போகிறோம். பழைய காலத்தில் இருந்த அந்த துலா முறையினான ஒரு கிணறு ஒன்று இங்கே கட்டி வச்சுக்கோங்க. இந்த பிராங்குக்காக ஒரு 5 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது பிராங்க் பண்ணது தமிழ் பொடிய. ஓ மையா அப்படியே டண்டு மேடம். இது வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த துலா முறையை மட்டும் காட்டுங்க. பராமரிப்பு தேவையும் இல்லை. டேய் இது அந்த பீரங்கி இந்த முன்பக்கம் தானே. அப்படி ஒரு எல்லாத்தையும் கண்டா சொல்லுவீங்களா பீரங்கி அடே இது வடிவா பாருங்க, அப்படியே தெரியுது. பீரங்கி இந்த முன்பக்கம் தானே இது. அப்படி ஒரு சாமான் சரி. சிமெண்ட் இல்லாமல் அந்த காலத்தில் இப்படி ஒரு கான்கிரீட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஜெயில் புது தகவல் உண்டு. இங்கே பெரிய இடங்கள், இங்கே நிறைய இடங்கள் ஜெயிலாக தான் யூஸ் பண்ணுவோம். உள்ளுக்கோ கேமராமேன் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இப்படியே போய் அந்த வெளியில் பார்க்கறதுக்கு அல்லது அம்பு விடுறதுக்கான ஒரு சில காட்டுறது. அப்போ பீரங்கி 1600 வேணாச்சும் அம்பு விடுவேன். 1500 அந்த போத்துக்கார் வந்த காலத்திலேயே பீரங்கி எல்லாம் துவக்கு பீரங்கி எல்லாமே இருந்தது தானே அவங்க வரைக்கு. இங்கே இருந்த அகலை தான் நம்புகள் இருந்திருக்கும். அந்த அகலி இருக்குது தானே, அகலியை வந்து பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா பார்க்க விடுவீங்க. ஏற்கனவே காலையில் அமர்ந்திக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக இருக்கும். இல்லை விலங்கு அகலி எந்த நல்ல ஆழமாக இருக்குமா நினைக்கிறீங்களா? இல்லை ஆழம் அடே அதெல்லாம் கோட்டைன்ற அமைப்பு தான்டா, அது எல்லாமே கோட்டை தான். இது வெளிப்பக்கம் ஒரு பாதுகாப்பு படை இருக்கு. விஷயம் பார்த்தீங்க, அந்த கதவுல இருந்து இந்த இதில் ஒரு கதவு மாதிரி ஒரு செட்டப் இருந்து அதுக்கு 2 கனெக்ஷன் இருந்தது. நான் ஒரு வாசனை நினைக்கிறேன். அவர்த்தலையும் ஒரு கதவு மாதிரி ஒன்று இடைக்குள்ள ஒரு பாலம். இந்த இதுக்குள்ள போகுது, இது வந்து சுரங்கம்மா. இது நடுவுக்கால ஒரு ரோடு போகும். அதுவும் கொஞ்சம் வவ்வால் எல்லாம் இருக்கு, இருட்டா இருக்கு. சின்ன பிள்ளையா கேட்க மரமேச்சு மன்றத்துல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கூட 1900 இல்லை ஆண்டுகள் வேணாம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வேண்டாம் ஐயா, சிலபஸில் இல்லை. டை இந்த தூக்கு மாடியை பொறுத்த தூக்கு போடணும்.
அந்த காலத்தில் தூக்கு போட்டிருப்பினும் உண்டு. ஆனால் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இலங்கையில் வந்து தூக்கு தண்டனை இல்லை. ஆனால் நிறைய பொதுமக்கள் பார்த்துருக்கிறேன், அந்த சில பல பிரச்சனை இருக்குது தானே, ரேப் கேஸுகள், கொலை கேஸுகள், அந்த கேஸில் வந்து தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க காலத்துக்கு காலம். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து தூக்கு தண்டனை நிப்பாட்டி இருக்குது, ஆயுள் தண்டனை தான் இருக்குது. ஆகவே என்ன பாரிய விட கொடூரமானது ஆயுள் தண்டனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜெயிலுக்கு ஒரு ஜாலியான லைஃப் இருக்கு ஐயா. நாங்கள் போனது இல்லை மேட்டர் என்ன ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். தூக்கு மாடியே கொண்டு எங்கேயும் நடுவில் இல்லை சைட்ல எங்கேயும் ரூமுக்கே வச்சுக்காம ஏன் இதில் வச்சுக்கிறாங்க தெரியுமா? இல்லை பயம் எல்லாரும் இதுல ஒரு தப்பு செஞ்சவனை தூக்கு போடைக்க சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருக்குமே அந்த பயம் பெறணும், திருப்பி அந்த வேலை செய்யக்கூடாது. ஏன்டா ஆண்டு ஆக்கல எல்லாரும் பார்ப்பாங்க. அங்க வச்சாடா உள்ள இருக்கலாம், இங்க இருந்தானா வெளியில இந்த மரங்கள் எல்லாமே இப்ப வந்தது தானேடா, எல்லாம் வெளிதானே. இல்லை அதை விட இந்த இடத்தையே பாருங்க, சுற்றி வேற இருக்கக்கூடிய மாதிரி கட்டிக்கிற பாருங்க, இருந்தே சுற்றி வேற இதை வந்து ஒரு ஆக்கள் மக்களுக்கு மத்தியில் தான் இந்த தண்டனையை நிறைவேற்ற மாதிரியான இருக்கலாம். இரவில காவலுக்கு நிற்கிற வந்து அதில் ரெஸ்ட் எடுத்து இல்லை அந்த ஓட்டைகள் எல்லாம்னா பீரங்கி இதுகளுக்கு தான் வச்சுக்கப்பட்டது. இது என்ன உள்ளுக்கு போகிற மாதிரி ஒரு செட்டு? இது வந்து தண்ணி ஐயா, தண்ணி போகிறதுக்கான வழி, தண்ணி உள்ளே போகிறதுக்கு இல்லை, மழை பெஞ்சேக்க தண்ணி வெளியில் போகிறதுக்கான வழி என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் சொன்னவர். இப்போ வந்து இந்த கோட்டையின மேலே இருந்து இந்த ஒரு மாலை நேரத்தில் இந்த பண்ணை கடற்கரையை ரசிக்கிறத ஒரு தனி சுகமாக இருக்கு ஐயா. நாங்கள் பண்ணை கடற்கரையை ரசித்து கொண்டிருக்கோம். பண்ணை கடற்கரையை இப்போ உங்களுக்கு பிறந்த பச்சை குழந்தை எல்லாம் ஜோடியாக இருந்து ரசித்து கொண்டிருக்கு. நான் 90 கிட்ஸ் ஐயா, உங்களுக்கு 2K கிட்ஸோட வந்து நாம் படுற பாடு இதுதான். இந்த காலம் மீசம் மேலே எப்படி வளைவாக இருக்கணும் வீடுன்னு சொன்னால் கொஞ்சம் பஞ்சு போடுவாங்க போல. எப்படி கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்திலே? சாதாரணமாக ஒரு சிவர் இந்த தடிப்பை பாருங்க, சிவரனை மொத்தத்தை பார்த்துட்டீங்க. அது 2 லேயர், அங்கே 2 லேயர் தனி லேயர் தெரியுது. ஆனால் ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கலாம். உண்மையிலே தொழில்நுட்ப வளர்ச்சி என்னுறோம், நாங்கள் பின்னால் தான் போகிறோம் போல. ஏன்னா கம்பி வாங்குகிறோம், ஜெயில் தானே தெரியல நினைக்கிறோம். அப்போ இது கண்டிப்பாக ஜெயில் மாதிரி தான் இருக்கு. இதில் கம்பியை போட்டு விட்டா ஒரு நல்ல இருட்டற ஜெயில் மாதிரி இருந்தது. ஜெயில் இது என்ன மேலே விட்ட வெளிச்சமாக துவரகன் ஜெயிலுக்கே போய் இருக்கிறது தானே, ஜெயிலுக்கு வந்துட்டு தானே. ஓகே, இப்போ என்ன குற்றத்துக்காண்டி ஜெயிலுக்கு வந்த நீங்கள்? என்ன இது தமிழ்பாடி, நீ என்ன குற்றம் செஞ்சுட்டு இப்போ ஜெயிலுக்கு வந்த நீ? பார்த்தீங்களா? ஆனால் எங்களோட சேர்ந்த ஓட்டத்துக்கு உண்மையிலேயே வந்தது இந்த கமராமேன் தான். இப்போ நாங்கள் ரிலீஸ் காதல் காவியமேடா டேய். நீங்கள் எந்த இடம்ண்ணா? மாத்தலையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? நிறைய பேராக வந்திருக்கிறீங்களா? 25 பேர் வந்திருக்கீங்க. எங்கள்ட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட எஃப்னா ஃபோட்டோ வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு வந்து நிறைய நாளாண்ணா? 2 தான் வந்து. 2 வந்து எப்போ வலிக்கிறீங்க? நான் நாளைக்கு ஈவினிங் வலிக்கிறேன். என்ன பிளான், என்ன நடம் பார்ப்பேன் பிளான்? நாங்கள் அடுத்த போவைக்கு இடத்த கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த வந்து என்னென்ன பார்த்துட்டீங்கண்ணா? பார்த்தோம், நீங்கள் இங்கே தான் இறங்கி போகல. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே கேம்ப்பு போயிட்டு நல்லூர் போயிடலண்ணா? இன்னும் போகல. இதில் பக்கத்துலேயே லைப்ரரி நல்லூர் லைப்ரரி போகணும். இல்லை மாத்தலையிலே நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் முத்துமாரியம்மன் கோயில் மற்றது அங்கேயும் நிறைய தமிழ் மக்கள். அந்த மலை பிரதேசம் அந்த மாத்தரை கண்டிக்கு முதல் போகும் முதல் அப்போ நடமண்டு செம்புவத்தை அண்டு அது மாத்தல எல்லாம் இருக்கேன் நான். இப்போ தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா யாழ்ப்பாணம்? ஆள் தான் வந்ததுல இந்த கோட்டையில் துள்ளி துடுதுடுப்பா மேலேயும் கிளையுமா ஜம்மனி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாணம் தான். சரி, நான் நல்ல நிறைய பேர் இருந்து இந்த ஸ்வான் மாதிரி செய்து சாப்பிடுவோம் எல்லாம் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு இல்லையா இது வரைக்கும்? இப்போ எப்படி சாப்பிட்டுருக்கோம்னா, இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்து கொண்டு வந்துருக்குறான், வீட்டில் இருந்தவங்களுக்கு சில சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் தமிழ் பீப்புள் இந்த மேக்கிங்கை விட உங்கள்கிட்ட மேக்கிங் வந்து சில யாழ் பிரதர்ஸ் டிஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ கௌசிகன், இப்போ நீங்கள் எங்கள் கேமராமேனாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் எங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி இடங்களுக்கு போய் எங்களை வீடியோ எடுக்கிறது, உங்களுக்கு உள்ளுக்கு எங்களை திட்டுறது எங்களுக்கு விளங்குது, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க?
சிரிப்பிலேயே பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார். இவர் சை இல்லை ஐயா, ஒரு ஏரியாவை தனியாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் ஐயா. அவரை பார்த்து சைன்றீங்க, எனக்கே சையாது ஐயா அவர் வைக்கப்படுறதை பார்த்து. சரி, ஆனால் இவருக்கும் எங்களுடைய காணொலியில் இவரும் அடிக்கடி வருவார். இவரும் வந்து தனியாக வீடியோ மேன் மட்டுமில்லை, எங்களுடைய யாழ் பிரதர்ஸில் இவரும் ஒரு பிரதர்ஸ் என்று சொல்லிக்கொள்ளும் மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் உண்மையிலே எனக்கு துவாரனோட வர்றது கொஞ்சம் பிரியோசனமாக இருக்குது. உண்மையிலே இதுக்கு வர்றதுக்கு முதல் ஓரளவுக்கு இந்த இது மட்டும்தான் தெரியும், போத்துக்கேர் இந்த கோட்டையை கட்டின வேண்டுதான் தெரியும். ஆனால் வந்து நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொண்டு நீங்களும் நிறைய விஷயம் சொன்னீங்க. என்ன நிறைய கிடைக்கு சொல்கிறதுக்கு டைம் தான் இல்லாதோட கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்பீங்க 2 பேரும், அதாலே நான் குறைச்சி சொன்னான். ஏதோ ஒரு கோஸ்ட்ன்ற ஸ்டோரி இருக்குன்னு அதை எனக்கு பிறகு போய் சொல்லி கொண்டு போவோங்க. இல்லை, அது ஒரு உண்மையான கதையை தான் சொல்லப்படுது. நான் போய் அது வடிவாக உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டுட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மற்றது உண்மையிலேயே நான் இன்னொரு விஷயத்தை இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன விஷயம் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும் பார்க்குறாங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும். என்னடா உண்மையிலேயே எங்கள்கிட்ட ஜால் பிரதர்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். எங்கள்கிட்ட மைக்கோ ஒரு குவாலிட்டியான ஃபோனோ இல்லாத சந்தர்ப்பத்தில் தமிழ் படியம் வந்து நாங்கள் ஆரம்பித்ததில் இருந்து எங்களுக்கு உண்மையிலே என்னென்னு சொல்கிறார், சரியான சப்போர்ட் பண்ண தமிழ் மட்டுமண்டு இல்லை, எஸ்கே தமிழ் வேர்ல்டு ஒரு யூடியூப் சேனல். அவள் என் அக்கா வத்தான் தான். அவள் தான் இதுக்கு முதல்ல நாங்கள் அந்த மைக்கெல்லாம் தந்தவன். அப்படி எங்கள்கிட்ட எந்த ஒரு வளவுமே இல்லாமல் எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் தான் ஆரம்பத்தில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ எங்களை நிறைய இடத்துல இருந்து எங்களை சுற்றி இருந்து நிறைய பேர் புது ஐடியா தெரியணும், புது உதவிகள் செய்யணும். இதெல்லாம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லிச்சுன்னு இந்த சவுண்ட் பிரச்சனை அது எல்லாமே இல்லாமல் இருக்கண்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பேர் தமிழ் பொடியன் யூடியூப் சேனல். அவருக்கு உண்மையாக எங்களை நன்றிகள். இது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது எங்கள் வீடியோவில் உங்களுக்கு குறையாக தெரிஞ்சிச்சண்டா இல்லது எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல இடம் இங்கே போய் வீடியோ செய்யுங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ செய்வோம். அதால் எங்களுக்கு பின்னூட்டல்கள் நிறைய தேவை, அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். நான் உங்கள் சிந்துவண்ணன், நான் உங்கள் துவாரன், நாங்கள் யாழ் பிரதர்ஸ்.